அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மிகவுமே சக்தி வாய்ந்த நாள். திங்கட்கிழமையிலே நம்மளுக்கு பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வருகிறது. இந்த நாள்ல சிவனுக்குரிய சக்தி வாய்ந்த நம் வாழ்க்கையில் உள்ள தரித்திர நிலைகளை போக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த மந்திரம் என்ன, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நாளைய தினம் திங்கட்கிழமை. பொதுவாக திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள். அந்த திங்கட்கிழமையிலே நம்மளுக்கு பிரதோஷம், சிவராத்திரி இது இரண்டும் ஒரே நாள்ல வருது. மிக மிக அற்புதமான நாள்ல மூன்றுமே சிவனுக்குரியதுதான். சிவராத்திரியும் சிவனுக்குரியது, பிரதோஷமும் சிவனுக்குரியது, திங்கட்கிழமையும் சிவனுக்குரியது. இப்படி மூன்றுமே நம்மளுக்கு நாளைய தினம் அமைந்திருப்பது ரொம்பவே விசேஷமானது. உங்க எல்லாருக்குமே தெரியும், பிரதோஷ நேரத்துல சிவனை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில தீராத நோய்கள் தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்தி கிடைக்கும். நம்ம பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட நாள்பட்ட தீராத நோய்கள் தீரும், தரித்திர நிலைகள் தீரும், வறுமைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கட்டாயம் நாம ஒவ்வொருத்தருமே இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டும். நாம நாளைய தினம் ஒவ்வொரு பிரதோஷத்திற்குமே விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் அதிகாலையிலே எழுந்திருச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டுல தீபம் ஒன்று ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பித்து விட வேண்டும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது இன்னுமுமே நம்மளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மாலை நேரத்தில், அதாவது மாலை 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ கால நேரம். இந்த நேரத்துல தான் அபிஷேகம் செய்வது, பிரதோஷ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது எல்லா சிவ ஆலயங்கள்லயுமே கண்டிப்பா செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்க அந்த வழிபாட்டுல கலந்து கொள்ள வேண்டும். ஏதாவது அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதாவது திருநீரு, சந்தனம், தேன், இளநீர், பன்னீர், இந்த மாதிரி உங்க வசதிக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்க வாங்கி கொடுக்கலாம். பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், எது வேண்டுமானாலும் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்க அன்றைய தினம் வாங்கி கொடுத்து விட்டு நீங்க அந்த வழிபாட்டிலையும் நீங்க கலந்து கொள்ள வேண்டும். சிவனை அதே மாதிரி நீங்க அதை வழிபாடு செய்யும் பொழுது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, இந்த எளிய மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ண வேண்டும். இதற்கு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. இதை நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். உள்ள முருகி சிவனை நினைத்து ஆள் மனதுல சிவனை அப்படியே நிலைநிறுத்தி உங்க மனதுல ஆழமா பதிச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் நீங்கும். எப்படி நம்மளுக்கு இருள் இருள்ல ஒளி வெளிச்சம் பட்டதுன்னா அந்த ஒளி வெளிச்சத்துல இருள் காணாம போயிடும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட ஒரு வறுமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பிரதோஷ நேரத்துல சிவ வழிபாட்டை செய்து இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சிவனை நினைத்து சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தரித்திர நிலைகள், வறுமைகள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. ஆண் பெண் இருவருமே சொல்லலாம். பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் காலத்துல இருக்கிறவங்க யாருமே இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
கட்டாயம் எல்லா மனிதருமே நாம வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணுங்க. இந்த மற்ற நாட்கள்ல நம்ம சிவனை வழிபடுவதை விட இந்த பிரதோஷ கால நேரத்துல நீங்க வழிபாடு செய்வது நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியது. இந்த 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ஏன் இவ்வளவு விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த நேரத்துல தான் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அருந்தியதாகவும், அந்த விஷத்தை அருந்தி நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் நடனம் புரிந்தார் அப்படிங்கிறதும் வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நடனத்தை ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் காண்பதற்கு முப்பெரும் தேவியரும் ரிஷிகளும் முனிவர்களும் 33 தேவர்களும் அங்கு வெயிட் பண்ணுவாங்களாமா பாக்குறதுக்கு. அப்போ இந்த பிரதோஷ வேளையில நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து எல்லா தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரதோஷ நாள்ல நம்ம சிவனை பிரத்யேகமாக வழிபாடு செய்யணும். எப்படி செய்யணும்? அதே மாதிரிதான் நந்திக்கு பின்னாடி நின்று கொண்டு நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசிக்க வேண்டும். நம்ம நேரா போன உடனேவும் அங்க நின்று சிவனை நாம தரிசிப்பதை விட, ஏன்னா அந்த 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் அன்றைய தினம் நடனம் புரிவார். அப்ப அதற்கு இடையில் நாம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி நாளைய தினம் திங்கட்கிழமை சிவராத்திரி இதெல்லாம் ஒன்றாக இணைந்து நம்மளுக்கு பிரதோஷ நாள்ல வருவது கூடுதல் சிறப்பு. நாம மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரிய மகா சிவராத்திரியா சிவபெருமானை நாம வழிபாடு செய்வோம். மாதம் தோறும் வரக்கூடிய சிவராத்திரி தான் நாளைய நாள்ல வரக்கூடிய சிவராத்திரி. சிவராத்திரி, பிரதோஷம், திங்கட்கிழமை இது 3ம் ஒன்றாக இருப்பது சிவனுக்கு மிக பெரிய ஒரு அற்புதமான நாள். இந்த மாதிரி விசேஷமான நாட்கள், அரிதாக வரக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள், மந்திர ஜபங்கள் இது எல்லாத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கக்கூடியது. அதனால நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க. எல்லாருமே முடிந்த வரைக்கும் சிவ வழிபாட்டை நாளைய தினம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். நாங்க அந்த நேரத்துல வீட்டுல இருக்க மாட்டோம், கோவிலுக்கும் போக முடியாது, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம், நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னா இந்த மந்திரத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சிவபெருமானை மனமுருகி நினைத்து நீங்கள் சொன்னால் போதும். நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே சொல்ல வேண்டும். அசைவம் சாப்பிட்டிருந்தா கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது, அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுத்தபத்தமா அசைவம் சாப்பிடாம இருக்கிற அனைவருமே இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்க வேண்டும் அப்படின்னா நாளைய தினத்துல வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், தவற விடாதீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும்